I am called, I am I am anointed, I have a purpose. This is my season. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஹalleluya. இன்னும் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்னும் துதிப்பேன். இன்னும் போற்றுவேன். இன்னும் போற்றுவேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன். இன்னும் போற்றுவேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நீங்க பாடுங்க. இன்னும் துதிப்பேன். இன்னும் துதிப்பேன். இன்னும் போற்றுவேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். வல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன். இன்னும் போற்றுவேன். இன்னும் One last time. இன்னும் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் இன்னும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாரும் சத்தமா come on. ஒரே ஆராதிப்பேன். இப்போ சொல்லுங்க. I am called. I am anointed. I am anointed. I have a purpose. I have a purpose. This is my season. This is my season. Hallelujah. Hallelujah. எதை கண்டும் நான் சோர்ந்து போவது இல்லை. சொல்லுங்க. எதை கண்டும் நான் எதை சோர்ந்து கண்டும் நான் போவது சோர்ந்து போவது இல்லை. இல்லை. ஆமென். ஹalleluya. பவுலை போல நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சொல்லுங்க. பவுலை போல நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவள். தெபோராளை போல அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தெபோராளை போல அபிஷேகம். ஹalleluya. கர்த்தர் இந்த காலத்துக்காக நான் யோசிச்சேன். ஒரு ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நான் யோசிச்சேன் அந்த ரெக்கார்டிங்ல ஒரு 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 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாட்டு பாடி ரெக்கார்டிங் பண்ணணும்னு வச்சுங்களேன், வாய்ப்பே கிடையாது நல்லா பாடுறதுக்கு. எப்படின்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வச்சிருவாங்க. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கிட்டார் வச்சிருப்பாங்க, அப்புறம் வயலின் வச்சிருப்பாங்க, தபேலா வச்சிருப்பாங்க. எல்லாம் ஒரே நேரத்தில் பர்ஃபெக்டா இருந்தால் தான் ரெக்கார்டிங் பண்ண முடியும். எப்படி பர்ஃபெக்டா இருந்தால் தான் ரெக்கார்டிங் பண்ண முடியும். அப்போ பாடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த குரல்ல திரும்பி ரீரைட்டே கிடையாது. அப்படி தப்பாச்சுன்னா திரும்பவும் முதல்ல இருந்தே வரணும். இப்போ இதுல என்னன்னா நம்ம ஒரு வேளை கரெக்டா பாடியிருந்தா கூட வயலின் தப்பா வாசிச்சிட்டாருன்னா திரும்பவும் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது யோசிச்சேன், கர்த்தர் எவ்வளோ நல்ல ஒரு பதியா, அதனாலதான் இந்த சீசனுக்கு நம்மள வச்சுக்கிறாரு. சம்டைம்ஸ் நம்ம யோசிக்கும் பொழுது இந்த சீசனுக்காக நான் பிறந்திருக்கிறேன். ஆமா ஹalleluya. நான் அப்பதான் யோசிச்சேன், பா எவ்வளோ பர்ஃபெக்ஷன் வேணும் அந்த பாட்டு ரெக்கார்டிங்ல. அப்போ இப்போ நான் நல்லா இல்லைன்னா ஒரு லைன் மட்டும் பாடிட்டு கட் பண்ணிட்டு திரும்பி அடுத்த லைனோட சேர்த்து வச்சிருவோம். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பிச் கரெக்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அப்படியே சேர்த்து வச்சிருவாங்க. கர்த்தர் என்ன பரிசுத்தத்துக்கென்று இந்த காலகட்டத்தில் அழைச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தத்துக்கென்று. பரிசுத்தத்துக்கென்று. ஆமென். I am called to be holy for this season. ஆமென். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஹalleluya. ஆனா இக்காலத்து பாடுகள் நம்ம இழுத்து கொண்டு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நான் குறிப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இந்த காலகட்டம் நம்ம அதிகமா ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஏற்கனவே நமக்கு கற்றுக் கொடுத்தார். கர்த்தரிலும் அவருடைய வல்லமையின் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று கர்த்தர் ஏற்கனவே நமக்கு என்ன பண்ணாரு, கற்றுக் கொடுத்தார். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அப்போ இது எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இது எல்லாத்தையும் அப்ளை பண்ண வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஹalleluya. ஹalleluya. இப்போ இந்த காலகட்டத்தில் நான் பார்க்கிறேன்,
ப்ரொக்ளமேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரொக்ளமேஷன். ப்ரொக்ளமேஷன்னா அது எப்படி சொல்றது தமிழ்ல? பிரகடனப்படுத்துறது இல்ல? ப்ரொக்ளமேஷன் அறிக்கை இடுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். அறிக்கை இடுகிறது. இந்த காலகட்டத்தில் குறிப்பா வானமண்டலங்கள்ல ஸ்பீக்கர்ல வச்சா நமக்கு கேட்க. இப்ப நான் உங்களுக்கு கூட பேசுறேன், இப்ப எங்க வச்சிருக்கிறேன்? ஸ்பீக்கர்ல வச்சிருக்கிறேன். ஹாரன் வச்சா யாருக்கு கேட்கும்? வெளியில அந்த ஏர் ஃபுல்லா போகும். அப்போ இந்த காலகட்டத்தில் அப்போ ப்ரொக்ளமேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு சில பாட்டெல்லாம் எனக்கே மனப்படமா தெரியும். உங்களுக்கும் புரியுது. இப்போ உங்களுக்கும் சில பாட்டெல்லாம் எப்படி தெரியும்? காலையில பாத்ரூமுக்கு போகும்போது விடிய காலையில அதுக்கு முன்னாடி ஒன்னு இருக்குது, நிறைய மியூசிக்ஸ். சில கண்ட்ரீஸ்க்குள்ள நான் போகும்போது நான் பார்த்துருக்கிறேன். சில கண்ட்ரீஸ் உள்ள அது அந்த டார்க்னஸ் அப்படி ஒரு அழுத்தம் இருக்கும். டார்க்னஸ். ஏன்னா அந்த ரெல்ம்ல 5 times they pray. அது என்ன பண்றாங்க? அந்த ஓதுறாங்க, அந்த மந்திரத்தை என்ன பண்றாங்க? ஓதுறாங்க 5 முறை. ஒரு சகோதரர்கள் என்ன பண்றாங்க? 5 முறை ஓதுறாங்க. அப்போ அது அது அந்த ரெல்ம்ல என்ன பண்ணுதுன்னா ஒரு டார்க்னஸ் கொடுக்குது. ரெல்ம்ல என்ன பண்ணுது? இந்த மாசம் ஆரம்பிச்சதுல இருந்தே காலையில இந்த வாரம் நாங்க, அடுத்த வாரம் நீங்க, அடுத்த வாரம் அவங்க, அதுக்கு அடுத்த வாரம் அவங்க. இப்ப நமக்கு ஒரு வேலை இதுவா இருக்கலாம், நான் என்ன பண்ணிருக்கிறேன், வாட் ஐ ஹாவ் டன். இதுக்கு சாட்சியா நான் சொல்லணும்னா, போன வருஷம் ஒரு எல்லையை நம்ம சுதந்திரிச்சோம். அக்டோபர் மாசம் லாஸ்ட் இயர் எல்லையை நம்ம சுதந்திரிக்கும் போது நிறைய போராட்டங்கள் நமக்கு இருந்துச்சு. நியூ ஆர்க்குள்ள போகவே முடியல. விசாவும் பாஸ்போர்ட்டை நம்மளை தடுக்குது. எல்லை நாவிகளும் போராட்டங்களும் நம்மளை நெருக்குது. போலாம் வான்னா வர முடியாது, போன்னு சொல்லி நம்மளை அழுத்துது. சோத்திரம். அப்போ அடையாளமாக அன்னைக்கு ஒரு சர்ப்பத்தை அடிச்சாங்க. அங்க ஒரு சர்ப்பம், மிகப்பெரிய ஒரு வலு சர்ப்பத்தை அடிச்சோம். அடையாளம் நிஜமான சர்ப்பத்தை அடிச்சோம். அதுக்கப்புறம் தான் we entered into ark. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த மாசம் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். காலையில இன்னைக்கு கரெக்டா 5:30க்கு முன்னாடியே ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும், பிஃபோர் டைம் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். நான் பேசுனேன் 2 நிமிஷம் நான் பேசுனேன். எத்தனை பேர் நீங்க காலைல 5:30 மணிக்கு ஷார்ப்பா? அப்போ உங்களுக்குலாம் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும் நான் சொன்னேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, என்னெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, உயிர் கொடுக்குறான். எதுக்கு உயிர் கொடுக்குறான்னா, நம்ம காண்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவைகள் காணாத உலகத்தினாலே நடத்தப்படுகிறது. You are living in the earth what you are seeing. காண்கிற உலகம் இது. ஆனா இந்த காண்கிற உலகத்தை ஆளுகை செய்வது, தீர்மானம் பண்ணுகிறது, அதை ஆப்ரேட் பண்றது எதுனா காணாத ஒரு உலகம். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க, காணாத. அப்போ இந்த ஆளுகையின் கீழே தான் நம்ம இருக்கோம். நம்ம ஒரு எல்லைக்குள்ள இருக்க ஒரு டெரிட்டோரி. அப்பனா அந்த டெரிட்டோரிய ஒரு ஆளுகை இருக்கும். ஒவ்வொரு எல்லைக்கும் ஒரு ஆவி இருக்கும். ஒவ்வொரு எல்லைக்கும் அந்த ஆவிக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கும். அந்த குணாதிசயத்தின் கீழே நம்ம போராடி கொண்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அப்போ நாம் எப்படி போராடணும், எதுக்கு போராடணும்ன்ற அறிவு நமக்கு இருந்தாதான் நம்மளால சரியா ஜெயிக்க முடியும். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்து, வலது கரத்தை உயர்த்து. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், ஆராதிப்பேன். உங்க சத்தப்படி வரணும். இன்னும் துதிப்பேன், பலன் அடைந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன பண்ணோம்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை பலவீனப்படுத்தும். இதுதான் முதல் அடையும். எப்படிலாம் பலவீனப்படுத்தும்? மன சோர்வை கொடுக்கும். முதல்ல என்ன கொடுக்கும்? சரீர சோர்வை கொடுக்கும். 2. அடுத்தது, எங்கெல்லாம் உங்களுக்கு வலிக்குமோ
அதெல்லாம் செய்ய வைக்கும். 3 எதெல்லாம் உங்களுக்கு வலிக்குமோ அதை செய்ய வைக்கும். மனசோர்வு, சரீர சோர்வு, எங்கெல்லாம் உனக்கு வலிக்குமோ. இப்போ உங்களுக்கு உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தரை காயப்படுத்தினா உங்களுக்கு வலிக்கும். அப்போ அந்த உடம்பு சரியில்லாம போவாங்க. எங்க ஏதாவது ஒரு இடத்துல ஃபினான்ஷியலா ஒரு ஸ்ட்ரகிள் வந்தா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வரும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவனுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, இது எல்லாம் எங்க வந்து கனெக்ட் பண்ணி நிக்கும்னா, நானும் தேவனும் அந்த உறவுக்குள்ள இருக்க முடியாது. இது என்ன ஆகும்னா, இட் will affect your relationship with God. நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. நம்ம சோர்வா இருந்தோம், டயர்ட் ஆனோம், உடம்பு சரியில்லாம போச்சு, எதையோ ஒன்று இழந்தோம், வீட்டில் யாருக்கோ ஒரு உடம்பு சரியில்லாம போச்சு. இது எல்லாம் நம்ம இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபோக்கஸ் அங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம ஃபோக்கஸ் எங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு? இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கும், ஏதோ ஒன்று நடக்குது. ஆனா இந்த தருணத்துல நடந்த உண்மையான சம்பவம் என்னன்னா, ஆராதனை செய்ய வேண்டியன்னா அந்த எப்பயுமே ஆராதனை செய்யற நேரத்தை கொடுத்தனா அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா இல்ல. ஜபிக்க வேண்டிய என்னுடைய அந்த நேரத்தை நான் ஜபத்துக்கு கொடுத்தனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. துதிக்க வேண்டியனா துதிச்சனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாக்ட் டைம் நாங்கள் ஜபிச்சோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் அதோடைய அல்டிமேட், அந்த ஆவிகளுடைய அல்டிமேட் கோல் என்ன தெரியுமா? நீ ஜபிக்க கூடாது, நீ துதிக்க கூடாது. நீங்க நல்லா பாருங்க, தானியேல என்ன பண்ண வச்சது? ஜபிக்க கூடாதுன்னு சொல்லுச்சு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொல்லுச்சு? ஆராதிக்க கூடாது. ஒரு ராஜா வந்துட்டார், இன்னொரு ராஜா போயிட்டார், வேற ஒரு ராஜா வந்துட்டார், வேற லெவல். இப்போ அந்த ராஜா நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன், உனக்காக அவர் ஏங்குற மனுஷன். அவர்கிட்டயும் போய் என்னதான் பண்ண வச்சான் தெரியுமா? நீ துதிக்க கூடாது. எகிப்தின் ஆவி என்ன பண்ணுச்சு? ஆராதனை பண்ண அவங்கள, எகிப்தின் ஆவி என்ன பண்ணுச்சு? ஆராதனை பண்ண அவங்கள விடல. அப்போ இந்த எல்லா ஆளுகைகள், வேற வேற ஊருங்க, வேற வேற ராஜா, வேற வேற ஆளுகைகள், ஆனா இதோடைய எல்லா டார்கெட்டும் எங்க வந்து நிக்குதுன்னா, நீ கர்த்தரோடு கூட நெருக்கமா இருக்க கூடாது. இப்ப நீங்க சொல்லுங்க, இன்னும் இன்னும் உங்க அருகில வந்து மார்பில நான் சாய்வேன், இன்னும் அருகில வந்து நான் உங்க மார்பில சாய்வேன், உங்க இருதயத்தை நான் அறிவேன். ஆமென். உங்க இருதயத்தை நான் அறிவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உங்க இருதயத்தை அறிவேன். என்ன வேணா வரட்டும், பவுல் சொன்னது போல நஷ்டம் வரட்டும், வெறுப்பு வரட்டும், கோபம் வரட்டும், இல்லாம வரட்டும், அன்பு குறைச்சல் வரட்டும், எது வந்தாலும் பவுல் சொல்ற அந்த விஷயங்களை அப்படியே சொல்லுங்களேன் ஜெசிமா. பாவமா இல்லையே, பாவம் இல்லையே, அதுல என்ன சொல்லுச்சு? நாசமோசமோ, அப்புறம் நிர்வாணமோ, பசியோ, பட்டினியோ, பட்டயமோ, வியாகுலமோ, எதுவும் நிகழ்காலமானாலும், நிகழ்காலம் இப்ப கரண்ட் அஃபேர்ஸ், இன்னைக்கு சில பிரச்சனை இன்னைக்கு நான் ஃபேஸ் பண்ணிருக்கிறேன், நிகழ்காலமானாலும் வரும் காலமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது. இன்னும் அதிகமா உங்க மார்பில் நான் சாய்வேன். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம், நீங்களும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கமான் கமான் லீடர்ஸ், கமான் கரங்களை உயர்த்துங்க. ரே பகாலா ராத்ரோ போரோ ரோ ஷேட் நிமாரா லா லா லா. நான் சாய்ந்திடுவேன். ஆமென். இதுதான் எனக்கு உள்ள வந்து நான் முட்டி போட்ட உடனே ஆண்டவர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அனலாக்க ஆண்டவரே, அனல் மூட்டும் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவர், உங்க மார்பில நான் சாயிற ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், உங்க மார்பில நானு சாயிற ஆண்டவரே. பாடுங்கம்மா. இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். அவனுடைய ஒரே எண்ணம், ஒரே டார்கெட், கர்த்தருடைய அந்த உறவுக்குள்ள நீ இல்லாதபடி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதோடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் எங்கே போய் நிற்கும்னா, நீ ஆண்டவரை துதிச்சன்னா அவனுடைய இருதயம் உனக்கு தெரியும். யூனோ,
இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆவிக்குரிய இந்த யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தத்துக்கு. இன்னைக்கு நான் பேச நினைச்ச முதல்ல திட்டமிட்ட காரியம் வேற. ஆனா கர்த்தர் இதுவே முக்கியம் என்று இன்னைக்கு இதுதான் சொன்னார். நான் பேச ஒரு வாரமா ஆயத்தப்பட்ட காரியங்கள் வேற. மகிமைக்குள்ள நம்ம போய்கொண்டு இருக்கிறோம், மகிமை குறிச்சதான தியானத்துக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு முக்கியம். இப்போ உனக்கு முக்கியம் எது தெரியுமா? தேவையானது ஒண்ணுதான், ஆவிக்குரிய யுத்தம். ஆமென். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் யுத்தம் செய்யணும். சொல்லுங்க, நான் யுத்தம் செய்யணும். இப்போ கர்த்தரிலும் அவருடைய வல்லமையின் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுறோம். ஆமென். அப்போ இந்த பலப்பட்டு நான் என்ன செய்யணும்னா, நான் அதிகமா ஆண்டுடைய இருதயத்தை அறியணும். என்னுடைய வேலை என்ன? இருதயத்தை. அப்போ வாட் இஸ் பிரேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்வீங்க? ஜெபத்தை. நான் ஆண்டவரோடு கூட பேசுவது ஜெபம். கரெக்டா பார்த்தோன்னா பக்கெட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. என்ன லிஸ்ட்? பக்கெட் நிறைய ஒரு லிஸ்ட் தான் ஜெபம். நான் ஆண்டவர் கூட பேசுறேன், அவர் என் கூட பேசுறாரு. எங்க ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. நல்ல ரிலேஷன்ஷிப். எங்க ரிலேஷன்ஷிப் வித்தியாசமானது, கரெக்ட். ஆனா பக்கெட் லிஸ்ட்ல தானே இருக்குது. வாட் இஸ் பிரேயர்? இன்னைக்கு பிரேயர் இஸ் நெசசரின்றது நமக்கு தெரியும். பிரேயர் இஸ் நாட் an ஆப்ஷன், பிரேயர் இஸ் a necessary. ஆமென். ஆனா பிரேயர்னா என்ன? Prayer is nothing but identifying God's purpose and aligning to his purpose. தேவன் இந்த காலகட்டத்துக்காக வைத்திருக்கிற திட்டத்தை அறிவது, அந்த திட்டத்திலே என்னை அலைன் பண்றது, அதுல அந்த திட்டத்துக்கு என்னை நேராய் நடத்துவதே ஜெபம். இன்னைக்கு நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னு கேட்டோமா, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னு சொன்னோமா? நம்ம நினைக்கிறத தான் எல்லாமே சொல்றோம். Prayer is nothing but identifying God's purpose and aligning into his purpose. இதான் ஜெபம். அப்ப இத்தனை நாள் நம்ம பண்ணது என்ன தெரியுமா? பெரிய பக்கெட், பெரிய பக்கெட், பிக் பக்கெட் லிஸ்ட். பட் God wants us to understand. இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு என்ன, இப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு இந்த பலப்படுத்துகிற ஆவிகள் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது, பலன் பெற்று நம்மை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண தெரியுமா? ஜெபிக்கணும். ஜெபத்திலே தரித்திருங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஜெபத்தில் என்ன பண்ணுமா? தரித்திருக்கணும். மூணு விஷயத்தை, பவர்ஃபுல்லான 3 பீஸ் நான் சொல்ல போறேன். பவர்ஃபுல்லான 3 பீஸ். நம்ம ஜெபம் இந்த உறவுல இருந்து இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல உங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கும், நீங்க தரப்புல நிற்பதற்கும், யுத்தம் செய்வதற்கும் பவர்ஃபுல் 3 பீஸ். எத்தனை பீஸ் சொல்லுங்க? 3 பீஸ். நம்பர் 1 praise, நம்பர் 2 prayer, நம்பர் 3 proclamation. சொல்லுங்க பார்க்கலாம். praise, prayer, proclamation. இப்போ ஆவிக்குரிய யுத்தம் நான் செய்யணும். சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொள்ளணும். நான் பலனை பெறணும். அந்நிய பாஷையில பேசணும். கரெக்ட். அது பேசும்பொழுது நான் எப்படி இருக்கணும்னா, முதல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். எனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பிரைஸுக்கு ஒரு ஊழியக்காரர் இப்ப சொன்னதை நான் கேட்டேன், ஆடி போயிட்டேன். When you praise and bless the Lord, நீ துதித்து கர்த்தரை, உன்னால தெரியுமா, ஒரு விஷயம் தெரியுமா? You can bless the Lord. என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே நம்ம கேட்கறோம்ல. ஆனா ஒரு வசனம் இல்ல, bless the Lord, ஓ மை soul பாடுமா. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. Bless the Lord, oh my soul. Lord, oh my soul. Oh my soul. Worship his holy name. Sing like never before. Oh my soul. Worship your holy name. I worship your holy
துதிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும், I can bless the Lord by praising. You got that? Only through praise you can bless the Lord. How will you bless? By giving. என்ன கொடுப்ப? ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிச்சிட முடியுமா உன்னால? இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன? Bless the Lord, கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. Bless the Lord, oh my soul. அப்போ ஸ்தோத்திரி அப்படின்னா என் ஆத்துமாவே கர்த்தரை ஆசீர்வதின்னு அர்த்தம். Hallelujah. அப்போ உன் துதி எந்த அளவுக்கு இருக்குன்னா பிசாசை ஷட் டவுன் பண்ணுமா. It will impose him to shut down. அவன் என்ன தெரியுமா பண்றான்? குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான் இரவும் பகலும் உன்னை. இந்த 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 போராட்டத்துல, இந்த ஆவிக்குரிய யுத்தத்துல have you praised? நான் எனக்கு கர்த்தர் பேசினார். நான் நல்லா நிறைய அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவேன். ஆனா துதிச்சு பாடுறத நான் என்னுடைய பாடல் நல்ல பாட்டு ஞாபகம் இருக்கும். நான் எழுதின பாடல் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு சில பாடல் எனக்கு ஞாபகம் இருக்கும். அதனால நான் எந்த பாட்டு தெரியுமா அதை மட்டும் தான் பாடுவேன். ரொம்ப பாடுறது இல்லாம இருந்துச்சு. இப்போ எனக்கு கர்த்தர் பேசுனதை நான் உணர்ந்தேன். I have to bless the Lord. என் praise எப்படி இருக்குன்னா ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த யுத்த காலகட்டத்தில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி இந்த பாடல ஜெசிமா இங்கிலீஷ்ல பாடுங்க அப்படியே. Bless the Lord, my soul. Bless the Lord, Oh my soul. oh my soul, and worship His Sing like never before. oh my soul, Worship your worship Your holy name. I'll worship Your holy name. எரேமியா 31:7 இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்க கேட்க போறோம். எரேமியா 31:7 ரொம்ப அழகான வசனம். அது ஆங்கிலத்துல இன்னும் நம்ம புரிந்து கொள்ளும்படியாக ரொம்ப அழகா இருக்கிறது நான் பார்க்கிறேன். எரேமியா 31:7. Jesus. NLT ல வாசிக்கிறேன். Now this is what the Lord says. Sing with joy for Israel. Shout for the greatest of nations. Shout out with praise and joy. Save your people, Lord, O Lord, the remnant of Israel. Amen. இந்த ஒரு வசனத்துல நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா, திரும்ப வாசிச்சுட்டு கூர்ந்து கவனிச்சோம்னா, praise, proclamation and prayer, மூணு விஷயம் இருக்கிறத பார்க்கிறேன். Amplified version ல வாசிக்கிறேன். For thus says the Lord, sing aloud with gladness for Jacob, and shout for the head of the nations. Proclaim, praise, and say, the Lord has saved his people, the remnant of Israel. Amen. இந்த வார்த்தைகள் நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது மூன்று வார்த்தைகள் அங்க இருக்கிறத பார்க்கிறோம். praise, proclamation and prayer. Amen. இந்த ஆவிக்குரிய யுத்தம் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இந்த யுத்தத்தை எப்படி பண்ணணும்னா, நம்பர் 1 praise. கர்த்தரை துதிக்கணும், நல்லா துதிங்க. நீங்க துதிக்கும் பொழுது you will enter into a realm, ஆவிக்குரிய மண்டலத்துல நீங்க நுழைய முடியாத தேவ பிரசன்னம் இருக்கிற அந்த இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த துதியில கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே வித் பியூர் இன்டென்ஷன், எனக்கு இது வேணும், எனக்கு இது நடக்கணும், நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும். என்கிட்ட ஒரு கப்பல் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு ஃபேமிலியோட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, அண்ணே நீங்க முடிச்சூர்ல மிக பிரம்மாண்டமா மிக பெருசா NLCC போல ஒரு பெரிய இதை ஒன்று நீங்க கட்டணும். ஒரு நிமிஷம் நானும் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். ரெண்டாவது நிமிஷம் நான் என்ன சொன்னேன்னா, யோசிச்சுட்டு என் வாயில இருந்து வந்த வார்த்தையை நான் சொல்றேன், ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதை செஞ்சு முடிச்சிடணும்ப்பா. ஆண்டவர் நமக்குன்னு என்ன வச்சிருக்கிறாரோ அதை செஞ்சு முடிச்சிடணும். இட்ஸ் நாட் அபவுட் வாட் ஐ எம் கோயிங் டு டூ, நான் என்ன நினைச்சேன்றது இல்லை, அவர் என்ன நினைச்சாருன்றது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா புரிஞ்சுக்க பாருங்க, ஆண்டவரை நம்ம இந்த காலகட்டத்தில் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யணும்னு சொன்னா, தேவ பிரசன்னத்தினால் நம்ம நிரப்பப்பட, அவரை துதிக்க அந்த எல்லைக்குள்ள போக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். praise more with pure heart. சொல்லுங்க pure heart, pure heart, pure heart.
உண்மையான இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை அப்ப நீ துதிக்கும் பொழுது உன் ஹார்ட் பியூரா மாறும். with no intention பியூரா மாற அந்த பிரசன்னம், அந்த துதி உன்னை அவரை சந்திக்க வைக்கும். என்கவுண்டர் வித் காட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது prayer is not, நான் சொன்னேன்ல, பிரேயர் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்றது இல்லை, அவர் என்ன நினைக்கிறார்ன்றதை அறிந்து அதிலே அலைனாய் நிற்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களை, இப்போ கர்த்தரை எதிர்பார்க்கறது தெரியுமா? ப்ரே மோர். பக்கத்தில் பசங்க இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். ஆமென். இந்த காலகட்டத்தில் குடும்பங்களுக்காக ஜெபம் தேவை. எத்தனை ஆக்சிடென்ட்ஸ், எத்தனை மரணங்கள், எத்தனை இழப்புகள், குடும்பங்களில் எத்தனை போராட்டங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு குழந்தை, சின்ன பிள்ளை, நல்ல தங்கமான பிள்ளை, விளையாடிக்கிட்டே இருக்கிறான். என்ன விளையாடினா? சின்ன பிள்ளை சீசா விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன விளையாடிட்டு இருந்தா? சீசா விளையாடி மூஞ்சி ஒஞ்சிருமா? சீசா விளையாடி எதிர்க்க இருக்கிற பிள்ளை அவன் அப்படியே இப்படி குச்சிருக்கிறான் பாருங்க. அது அப்படியே வந்து மூஞ்சில அடிச்சு இந்த தாடம் இப்படி வெளியே வந்து 3 ஃப்ராக்சரிங்க. ஒரு குழந்தை, நம்ம சர்ச் பிள்ளை. We need more prayers. We need to cover our children. We need to cover our pastors. We need to cover our leaders. We need to join together and pray. சேர்ந்து ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஜெபத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னோடு கூட 1 மணி நேரமாவது. அப்ப ஜெபிக்க வேண்டியது கர்த்தர் நமக்கு சீஷர்களுக்கு கொடுக்கிற அழைப்பு. 1 மணி நேரம் நம்ம ஜெபிச்சோமா இந்த மாசம் ஆரம்பிச்சு? கன்சிஸ்டன்டா, நிறுத்தாம, இடையில எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, மேக் டைம் டு ப்ரே. ஜெபத்திலே தரித்திருங்கள் வசனம் சொல்லுது. ஜெபத்திலே தரித்திருங்கள். பர்சிஸ்டன்ஸ், பிரேயிங்ல அந்த பர்சிஸ்டன்ஸ், இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். as லீடர் இந்த காலகட்டத்தில் என்னுடைய பொறுப்பு என்னன்னா, இன்னும் அதிகமா நான் ஜெபிக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அந்த குறிப்புகளுக்காக ஜெபிக்கணும். பிரேயர் பாயிண்ட்ஸ் இங்க சாலுமா எவ்ரி வீக் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. ஏன் ஜெபிக்கிறோம்? ஜெபிக்கிறதுனால, நடக்கிறதுனால தான் ஜெபிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்ம ஜெபத்தை கேட்கிற. God can do anything in this world, but without a prayer man God will never intervene. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஜெபம் இல்லாம கர்த்தர் சந்திக்கிறது இல்லை. தேவனுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும். ஆண்டவர் நிச்சயம் கண்டிப்பா செய்வார். ஆனா without a praying person God will never intervene. இதை நான் பார்த்திருக்கிறேன் பைபிள்ல, பர்சனல் லைஃப்ல, குடும்பங்கள்ல, ஊழியங்கள்ல. எங்க அப்பாவுடைய வாழ்க்கை மாறணும்னா எங்க அம்மாவுடைய ஜெபம் தேவைப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. இங்க ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும்னா இங்க ஜெபிக்கிறவருடைய ஜெபம் தேவைப்படுது. இன்னைக்கு இந்த சோர்வு போகணும்னா ஒருத்தருடைய ஜெபம். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஜெபத்துக்கு நான் எவ்வளவு வேல்யூ கொடுக்கிறேன்? What is the value and what is the importance I give to prayer? அந்த பிரேயர்ல அவர் என்ன நினைச்சிருக்கிறான்றதுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுக்கிறேன்? வேல்யூனா எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம், எவ்வளவு அதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கிறோம் உங்க பிரேயர்ல. It's not that I don't want to hurt you, but you are valuable for me. நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. பக்கத்துல பசங்க, நீங்க ரொம்ப முக்கியமானவங்க. நீங்க ஜெபிச்சா சாமி கேக்குறாரு. God answers our prayer. சொல்லுங்க, God is answering our prayer. That is why God is insisting us to pray more. சொல்லுங்க, pray more. இன்னும் அதிகமா கரங்களை உயர்த்தி ஜெப ஆவியானல ஊற்றுங்க ஆண்டவரே. இது ஒரு எனர்ஜிங்க. நம்ம சரீரத்துல ஒரு எனர்ஜி இருக்குது. இந்த எனர்ஜியை நம்ம நிறைய விஷயங்களுக்கு வேஸ்ட் பண்றோம். அழுது, புலம்பி, தேவையில்லாத விஷயங்களை பேசி, தேவையில்லாத நபர்களுக்கு கொடுத்து, வீடியோஸ்க்கு ஸ்க்ரோல் பண்ணி நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் இந்த நேரத்தில் தேவையானது தெரியுமா? ஜனங்களுக்கும், குடும்பங்களுக்கும், ஊழியங்களுக்கும் ஜெபம். One praying person can change this world. John Knox ஜெபம் பண்றவரா அறியப்பட்டார். John Knox பிரேயர் பண்ற ஒரு பர்சனா அறியப்பட்டார். இங்க முழங்கால்ல நின்னு ஜெபிக்கிறவங்க எத்தனையோ பேர் காணப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஊழியத்துக்காக நான் ஜெபிக்க போறேன். இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். நான் ஜெசிமா கிட்ட போய் டெலிபரேட்டா போய் உட்காந்து, ஜெசிமா இன்னும் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 6:45 இருந்து நாங்க 2 பேரும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். 7:10 வரைக்கும் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம். ஜெபம் ஒரு ஆராதனை பண்ண ஜெசிமா அவங்க பாடிட்டே இருந்தாங்க. அங்க பாடின முதல் பாட்டு தான் இங்க பாடினாங்க. என்ன பாடுறாங்கன்னா, அது மலைகள் விலகினாங்க. அங்க பாடின பாட்டு தான் இங்க வந்து பாடினாங்க.
நாங்க அங்க பாடினோம். இங்க பாடுறது எல்லாருக்கும் தெரியும், ஆனா அங்க பாடுறது ஆண்டவருக்கு தெரிஞ்சது. ஹல்லேலூயா. டுடே நம்ம அறியப்படாதவர்களாக இருக்கலாம், ஆனா ஜெபத்தினால தெய்வம் அறியப்படுவர்களாக இருக்கும், தேவனால் அறியப்பட்டவர்களாக இருக்கும். த்ரூ பிரேயர். ஆமென் சொல்லுங்களேன். we need more prayers, we need more prayers. Ark need more prayers. Ark fellowship needs more prayers. Ark leaders need more prayers. ஆமென் சொல்லுங்க. அதிகமா ஜெபிக்கணும், அதிகமா ஜெபிக்கணும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நாம் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. அப்பா, உங்க நாமத்தில் ஜெப ஆவி எங்க லீடர்ஸ் மேல நான் பேசுறேன். ஒரு மணி நேரம் ஸ்ட்ரைட்டா உங்க இருதயத்தோடு கூட இருதயமா பேசணும். ஊற்றிடுமே, ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்கட்டும். இன்னைக்கு ஒரு ஒரு தீர்மானத்தோட நம்ம இங்க இருந்து போக போறோம். அதிகமா ஜெபிக்கணும். ஆமென். நான் இந்த சூப்பர் மார்க்கெட் நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ நான் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு ப்ரேயர் பண்றதுக்கு டைமே இல்லைன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, என் கூட நீ ஜெபிக்கிறியா, நான் உனக்கு டைம் காமிச்சு கொடுக்குறேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னார். எஸ் லார்ட் அப்படின்னு சொன்னேன். 25 நிமிஷம் ஸ்லாட்டை ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. காலையில் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் 10:30 மணிக்கு 25 நிமிஷம் ஒரு ஸ்லாட், 12:30 மணிக்கு 10 நிமிஷம் ஒரு ஸ்லாட், 2 மணிக்கு 3/4 மணி நேரம் ஒரு ஸ்லாட், 4:30 மணிக்கு 10 நிமிஷம் ஒரு ஸ்லாட், ஈவினிங் 7:30 மணிக்கு 1/2 மணி நேரம் ஒரு ஸ்லாட், நைட்டு 10:30 மணிக்கு 1 மணி நேரம் ஒரு ஸ்லாட். இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா மோர் தென் 3 hours இருந்துச்சு. அப்போது ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். அந்த தருணம் தான் ஆண்டுடைய சத்தத்தை, ஆடிபிள் வாய்ஸ் நான் கேட்க ஆரம்பித்தேன். அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தேன், தனிமைப்படுத்த ஆரம்பித்தேன். என் முழங்கால்களில் காப்பு காய்ச்சது அந்த காலகட்டம் தான். ஜெபிச்சு முட்டி போட்டு ஜெபிச்சு தேஞ்சு போனது அந்த காலகட்டம் தான். அந்த காப்பு காய்ச்ச இடத்துல கட்டி வரும், திரும்ப முட்டி போட்டு அப்போ ஜெபிச்சு ஆரம்பிச்சது தான். இப்போ நான் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும்னு ஏங்குறது அந்த ஒரு காரியத்துக்காக தான். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம ஜெபிச்சா அவருடைய இருதயத்தில் இருக்கிறது நம்மளால் அறிய முடியும். இந்த காலகட்டத்துக்கு நமக்கு தேவை. டோன்ட் லூஸ் யுவர் எனர்ஜி வித் அன்வான்டட் திங்ஸ். ப்ரே. நீங்க எங்க உங்க நேரத்தை அதிகமா உங்க மனசுல இருந்து போர் அவுட் பண்றது, உங்க மனசுல நான் சொல்றேன் பாருங்க, உங்க மனசுல இருந்து போர் அவுட் பண்றது ஜெபமா இருக்கட்டும். கோபமாவோ இல்லை இன்னொருத்தர் மேலே இருக்கிற வார்த்தையாவோ இல்லை தேவையில்லாத வீடியோஸ்க்கோ தேவையில்லாத வீண் காரியங்களுக்கோ இல்லாதபடி உங்கள் இருதயத்திலிருந்து ஊற்றுகிறது ஜபமாக இருக்கட்டும். லெட்ஸ் பிரேஸ் மோர், லெட்ஸ் ப்ரே மோர். 3வது ப்ரொக்ளமேஷன். இந்த காலகட்டத்தில் வானமண்டலத்தில் ஒரு நெகட்டிவ் ப்ரொக்ளமேஷன் வந்துருச்சு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். 5 முறை இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. It creates a negative energy. இன்னொன்று, இந்த காலகட்டத்தில் ஆடி மாசத்துல பாட்டு போட்டு ஃபுல்லா பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. It creates a negative energy here. இப்போ இந்த காலகட்டத்தில் என்னுடைய வேலை என்ன? அவன் ப்ரொக்ளைம் பண்ணி வச்சிருக்கிறான்ல. இப்போ இந்த மண்டலத்தில் யார் பேச போறா? நான் பேசணும் வசனத்தை. உபாகமம் 30வது அதிகாரம் 33வது அதிகாரம் 25ல இருந்து தமிழ்ல அழகா வாசிங்க ஜெசிமா. உபாகமம் 33 25 26. Deuteronomy 33 verses 25 and 26 நம்ம ப்ரொக்ளைம் பண்ணோம். எனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் உபாகம் 33 எடுத்துக்கிட்டீங்களா? 25 26 வசனத்தை வாசிக்கலாமா? இரும்பும் வெண்கலமும், அதுவா? வாசிங்க. இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். யெஷூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம்,
அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். இந்த வசனங்களை நம்ம அறிக்கையிடணும். இந்த வசனத்தை நோட் பண்ணிக்க. இந்த மாசம் முழுவதும் நம்ம என்ன பண்ண போறோம்? பேச போறோம். வான மண்டலங்கள்ல பேச போறோம். உபாகமம் 33வது அதிகாரம் 25, 26, 27 3 வசனமாமா? 26, 27. 26 and 27 ரெண்டு வசனங்களை நம்ம அறிக்கையிட போறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை நம்ம அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமென். இந்த உபாகமம் 33, 25, 26 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். இந்த வசனத்தை குறித்து நிறைய நான் சொல்ல முடியும். இந்த ரெண்டு வசனங்களை குறிச்சோம். நிச்சயம் இதை நம்ம அறிக்கையிட்டு 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது எழுதி வச்சுங்க. 2 கொரிந்தியர் 9, 8 இந்த மாசம் முழுவதுமா எப்பெல்லாம் பலவீனப்படுறோமோ அப்பெல்லாம் தினமும் இந்த வார்த்தைகளை நம்ம அறிக்கையிட்டுக்கிட்டே இருக்கணும். இது அறிக்கையிட அவர் வான மண்டலங்களிலே ஏறி வருவார். நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. இவைகள் பேசப்படுகிறது எங்க? வான மண்டலங்கள்ல. அப்போ நம்ம இந்த வசனத்தை பேசும்போது கர்த்தர் எங்க ஏறி வராரா? வான மண்டலங்களிலே வருகிற யெஷூரனின் தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஜெயபலமாய் மாறுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்துக்கிட்டீங்களா? வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 9, 8 மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளில் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்கு. இந்த வசனத்தை இங்கிலீஷ்ல இன்னொரு தடவை வாசிச்சிருங்கமா. இது 9:8 2 கொரிந்தியன்ஸ் 9:8. ஆமா. அடுத்தது வெளிப்படுத்தல் 12:11 எடுத்து வச்சுங்க. And God will generously provide all you need. And God will generously provide all I need. Then you will always have everything you need. And you will always have everything I need. And plenty left over to share with others. And plenty left over to share with others. நமக்கு பல தேவைகள் எல்லா விஷயத்திலும் இருக்குதுங்க. பலன் தேவை. சரியா? என்ன வேணும்? பலன் வேணும். ஞானம் வேணும். அடுத்தது தயவு வேணும். அப்போ இந்த வசனத்தை அதை மனசுல வச்சு இதை அறிக்கையிடுங்க. அதை அறிக்கையிடுங்க. இதை ப்ரொக்ளைம் பண்ணு. பேசு. உனக்காக நீ பேசு. இது நீ பேசும்போது ஒரு குறையும் உனக்கு வராது. கொடுக்கறதுக்கே மிச்சம் வரும். இந்த வசனத்தை நீ பேசும்போது ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பார். நான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தை சொல்லிட்டு நான் என்ன சொல்ல போறேன்? நான் நம்புறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தை சொல்லிட்டு நான் என்ன சொல்ல போறேன்? நான் நம்புறேன். என்னிலே குறை ஒன்றும் இல்லை. இதை நான் சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாவற்றுக்கும் மேல வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசி நம்ம முடிக்க போறோம். இந்த அறிக்கைகளை நம்ம இடணும். ப்ரொக்ளமேஷன். யாரை ஜெயிச்சாரு? சாத்தான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் நான் ஜெயிப்பேன். எப்படி தெரியுமா என்னால ஜெயிக்க முடியும்? ரத்தத்தினால. என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த ஒரு வசனம் உன்னை காப்பாத்து. This one word. மரணம் மரணம் ஒன்றும் ஆகலை இல்லைண்ணே. மரணம் ஆகலை. மரணம் நேடுகிறதா இருந்தாலும் ஆட்டுக்குட்டியானவருடைய சாட்சியின் ரத்தத்தை கொண்டு அவனை என்னால ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சோர் வந்தா இதை அறிக்கையிடுங்க. இதை நான் அறிக்கையிட போறேன். இந்த மாசம் முழு இந்த 3 வசனத்தை நீங்க லீடர்ஸ் நாளைக்கு அறிக்கையிட போறீங்க. ஹல்லேலூயா. ஃபாஸ்ட் பண்ணி அறிக்கையிட போறோம். ப்ரொக்ளைம் பண்ணலாம். இது நீங்க when you praise you enter into a realm. When you pray God is answering your praise. And when you proclaim you are shattering everything. ஆமென் சொல்லுங்களேன். இந்த யுத்த களத்துல அவன் போட்டிருக்கிற எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகள் எல்லாவற்றிலிருந்து நீ ஜெபிக்கும் போதே உன் குடும்பத்தை உன்னால கவர் பண்ண முடியும். ஊழியக்காரன் உன்னால கவர் பண்ண முடியும். வார்த்தை உன்னால கவர் பண்ண முடியும். இந்த எல்லைகளில் சுவிசேஷத்தை நம்மளால பகிர முடியும். இந்த எல்லையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்மால செய்ய முடியுது. 3 விஷயத்தை நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். We are going to praise more. We are going to pray more. We are going to proclaim more. இன்னும் அதிகமா சொல்லுங்க. இன்னும் அதிகமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இன்னும் அதிகமா சொல்லுங்க. இன்னும் அதிகமா. இன்னும் அதிகமா. இன்னும் அதிகமா. இன்னும் அதிகமா. இன்னும் அதிகமா. இன்னும் அதிகமா. இன்னும் அதிகமா நான் ஜெபிக்க போகிறேன். இன்னும் அதிகமா நான் துதிக்க போகிறேன். இன்னும் அதிகமா கர்த்தருடைய வார்த்தையை நான் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போறேன். ஆமென். இந்த காலகட்டத்தில் இந்த மண்டலங்களில் பேசப்பட்டவைகள் எத்தனை இருந்தாலும் அவைகளை நான் எதிர்த்து பேச போறேன். எதை வச்சு தெரியுமா பேச போறேன்? வசனத்தை தான் பேச போறேன். ஆமென் சொல்லுங்க. எதை பேச போறேன்? வார்த்தை. ஆமென். இந்த வார்த்தைக்கு தான் வல்லமை இருக்குது, எனக்கு இல்லை.
எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள இருந்து இந்த வார்த்தையை பேசும்போது அந்த வார்த்தைக்கு வல்லமையா வெளிப்படும். ஆமேன் சொல்லுங்களேன். அது ஜெயத்தை கொடுக்கும். ஆமேன். இந்த மாசம் நம்ம ஞானஸ்தானம் கொடுக்க போறோம். இந்த மாசம் நம்ம சுவிசேஷ கூட்டம் நடத்த போறோம். கடைசி புதன்கிழமை சுவிசேஷ கூட்டத்தை நடக்க போறோம். அப்போ இந்த ஜெபத்தினால, துதியினால, ப்ரொக்ளைம் பண்றதுனால ஒரு ஆத்மா ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியும். ஆமேன் சொல்லுங்களேன். டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஹேவ் அக்கௌண்டபிலிட்டி. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க, ஜெபிங்க, அதிகமா ஜெபிங்க. எல்லாவற்றிலும் ஜெயம் உள்ளவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். அப்படியே கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணலாமா? அப்படியே சோத்திரம் பண்ணலாம். உந்தன் அன்பை நான் பாட வேண்டும், உந்தன் மார்பில் நான் சாய வேண்டும், உந்தன் சித்தம் செய்து வாழ வேண்டும், முடிவிலே உம் சமூகம் சேர வேண்டும், உந்தன் அன்பை நான் பாட வேண்டும், உந்தன் மார்பில் நான் சாய வேண்டும், உந்தன் சித்தம் செய்து வாழ வேண்டும், முடிவிலே உம் சமூகம் சேர வேண்டும், இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும், இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்திட வேண்டும். துதிக்கிறதுக்காகவே நான் பிறந்திருக்கிறேன். I'm going to bless his name. கர்த்தரை நான் சோத்தரிக்க போகிறேன். இன்னொரு தடவை நான் இப்படி பாட மாட்டேன். அந்த அளவுக்கு முழு உள்ளத்தோடு நான் பாட போறேன். With pure heart, இருதயம் சுத்தம் உள்ளவனா நான் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகிறேன். அந்த அதிகாரத்தை, அந்த மகிமைக்குள்ள இதெல்லாம் நான் செய்யும் பொழுது I'll become holy. பரிசுத்தம் உள்ளவனா நான் மாறுவேன். அவரை போல மாறுவேன். அவரை பிரதிபலிக்கிறவனா மாறுவேன். அவருடைய சித்தத்தை செய்கிறவனா நான் மாறுவேன். அவருடைய சத்தத்தின்படி நடக்கிறவனா நான் மாறுவேன். இந்த காலகட்டத்தில் ராஜ்யத்தை கட்டுகிறவனா நான் மாறுவேன். ராஜ்யத்தை ஹல்லேலூயா பூமியிலே நடப்பிக்கிற மனுஷனா நான் மாறுவேன். ஆமென். உங்க நாமத்தில் எங்க லீடர்ஸை bless பண்றேன். let them praise more. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். let them pray more. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். let them proclaim more. நீங்க proclaim பண்ண எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் கேன்சல் ஆகும். ஆமென். எல்லா இந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் செயலிழந்து போகும். கர்த்தர் ஆளுகை செய்கிறவராய், கர்த்தர் ராஜரிகம் செய்கிறவராய், ஜெயம் எடுத்தவர்களாய் நாம் இருப்போம். நீ ரட்சணத்தின் சந்தோஷத்தை சுமந்திருப்ப. ஆமென். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டியவன். அந்த மகிமையினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஆமென்.